ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நாம் வாசித்த வேத பகுதியிலே சகரியா எலிசபெத் என்கின்ற ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தது. அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. ஒருவேளை அவர்கள் தன்னுடைய திருமண காலத்தில் அந்த ஆரம்ப காலங்களிலே தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்திருப்பார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரும். சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தவர், அன்னாளுக்கு பிள்ளையை கொடுத்தவர், ராகேலுக்கு பிள்ளையை கொடுத்தவர், எங்களுக்கு பிள்ளையை தாரும் என்று சொல்லி ஜெபித்திருப்பார்கள். காலங்கள் நாட்கள் கடந்தது, கால தாமதங்கள் ஏற்பட்டது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அதை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது நிமித்தம் அவர்கள் ஜனங்களுக்குள்ளே ஒரு நிந்தையாய் இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் அவர்களை சந்தித்து கடாட்சி தருளின பொழுது எலிசபெத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாட்களில் என்மேல் கடாட்சமானார். அப்ப பிள்ளை இல்லாம இருக்கிற அந்த காலங்கள் அவர்களுடைய குடும்பத்தை சுற்றிலும், அவர்களுடைய குடும்பத்தார் நடுவிலே அது ஒரு நிந்தையாக, அது ஒரு வேதனையாக, அது ஒரு அவமானத்திற்குரிய ஒரு காரியமாக எலிசபெத்துக்கு இருந்திருக்கிறது. ஒரு நிந்தைக்குரிய காரியம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பொழுதும், ஒரு அவமானத்துக்குரிய காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பொழுதும், அந்த ஜனங்களுக்கு நடுவிலே பரியாசத்திற்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் இருந்த பொழுதும், அவர்கள் வாழ்க்கையிலே குழந்தை இல்லை என்கின்ற ஒரு குறைவு இருந்த பொழுதும், அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை, அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாயிருந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாயிருந்தார்கள். கர்த்தர் கட்டளையிட்ட கற்பனைகளின்படி அவர்கள் வாழ்கிறவர்களாக இருந்தார்கள். அதாவது நேர்மையான உண்மை உள்ளவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில குறைவு இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையில குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெடுநாட்கள் தேவனிடத்தில் இருந்து நன்மையையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாற்றப்பட வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பரியாசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். சகரியா எலிசபெத்தை பாருங்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த பொழுது காலங்கள் கடந்து அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே இனி அற்புதத்தையோ நன்மையையோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கர்த்தருடைய அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மாசற்ற, தேவனுக்கு முன்பாக நேர்மையான உண்மை உள்ள வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அப்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, சகரியா எலிசபெத்தை போல நாங்களும்
ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ இன்றைக்கு எங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மாசற்ற வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.